இந்த மாமா டிவி பார்வை வச்சு எப்படியெல்லாம் டிஆர்பி பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா மக்களே. ஃபஸ்ட்டு கமருதீன் வந்துட்டான் ஸ்டேஜுக்கு. வந்து என்ன சொல்கிறாரு விஜய் சேதுபதி, பாரு வந்து பிஸியாக இருக்காங்க, அவங்களால வர முடியல, சாரி, 2 பேரையும் கூப்பிட்ருந்தோம், கமருதீன் மட்டும்தான் வர முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்படி ஒழிச்சு வச்சுருக்காங்களாம். டேய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுரா. அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா லைவ் வர சொல்லியிருக்காங்க. லேட்டாக வந்துருச்சு பாரு, ஏன்னா ஃப்ளைட்டு வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல வருவாங்களா வரலையான்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்ல வீடியோஸில். அதெல்லாம் உண்மை தான், வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சான். அப்புறம் வந்த உடனே கமருதீன் தான் ஆல்ரெடி வந்துட்டானே, டக்குன்னு ஒரு லைவ் போயிருங்கன்ட்டு டக்குன்னு விஜய் டிவி இருக்குது பாருங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து டக்குன்னு வந்து லைவை போட்டாங்க. லைவ் போக சொல்லி, ஏன்னா கண்டென்ட் பிச்சை எடுக்கணும் பாருங்க, டிஆர்பி. அதாவது ஃபைனல்ஸு மிக்சர்ஸ் கண்டஸ்டன்ஸை எவனும் கண்டுக்கல, ஃபைனல்ஸ் எவனும் கண்டுக்கல. பாரு கமருதீன் எப்போ வருவாங்க, அவங்கள தான் வந்து ஃபைனலிஸ்ட் மாதிரி பார்க்குறாங்க. அது இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா. அந்த பாகுபலி படத்தில் பாகுபலியில் வந்து ராணா தலையில் கிரீடம் வைப்பாங்க பாருங்கள். கிரீடம் வைக்கும்போது பின்னாடி வந்து பாகுபலி பெருசாக காட்டுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி தான் இப்போ யார் டைட்டில் வாங்கினாலும் பாருவும் கமருதீன் தான் அப்படி மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் வினோத்தை மறந்துட்டாங்க. வினோத்தும் ஒரு டைட்டில் கண்டெண்டர்ப்பா, அவனை மறந்துட்டாங்க. அவன் கானா சாங்கோட பாட வச்சுட்டு உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு. ஸோ பாரு உள்ளே வந்துருச்சு. ஆனால் அரோராவுக்கு செருப்பு வழி அடிச்சிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு. சரியான சம்பவம் மக்களே. கமருதீன் இப்போ தாண்டா உண்மையிலேயே உனக்கு சொர்ணம் வந்திருக்கு. கடைசியில் கமருதீன் என்ன சொன்னான்னா, போய் நான் வந்து அரோரா உனக்காக தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு 2 வாரம் நினைக்கிறேன். இப்போ வந்து அங்கேருந்து உள்ளே போய்ட்டு என்னடா நீ வந்திருக்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க உள்ளே, அந்த நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம். அப்புறம் ஜாலியாக ஹாய். என்ன வினோத்துக்கு ரொம்ப ஹாப்பி, இவன் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். வாட்டர் மிலனும் செம்ம ஹாப்பி பாரு வந்ததில். ஆனால் பாரு வந்து ட்விஸ்ட்டுங்க, எல்லாருக்குமே சரியான ட்விஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வேண்டான்னு சொல்லியாச்சு, வரலன்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலாக வரலன்னு சொல்லியாச்சு, எல்லோரும் நம்பிட்டாங்க. வரலன்னு மக்களுமே நம்பிட்டாங்க. எல்லோரும் நம்பி எடா காணும் நம்ம கரெக்டாக சொன்னோம்ல, நமக்கு சோர்ஸ் உள்ளே இருக்குங்க. ஆளுங்க உள்ளேருந்து நமக்கு சொல்லிட்டாங்க வர போகிறாங்கன்னு. இதை பாதி பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபேக் நியூஸ். ஏன்னா அவங்கெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா பிடி இருக்க பாருங்க, பிடி வாய் திவ்யாவோட பிஆராக இருப்பாங்க. யார்? தாய்க்கிழவி ஒப்பத்தா, உங்கள் ஒப்பத்தாவோட பிஆராக இருப்பாங்க. இல்லைனா பலூன் அக்காவோட பிஆராக இருந்திருப்பாங்க. பலூன் வெளில வந்துருச்சுல, பலூன் வந்து கமருதீன்கிட்ட போய் மிஸ்யூ கமருதீன், டேய் நீங்கடா இங்கே, மிஸ்யூ கமருதீன், மிஸ்யூவானே மிஸ்யூ அப்படி இந்த மாதிரி அவன் ஒன்று பண்ணுவான் தெரியுமா, சக்காசம் பண்ணுவான்ல யார் கமரு, அது மாதிரி வேறு மாதிரி செஞ்சு விட்டான். இதை தாண்டா எதிர்பார்த்தோம். இதை நீ உள்ளே பண்ணியிருந்தீங்கன்னா அரோரா வெளில போயிருப்பான். எங்கன்னா அரோரா மேலே அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சு தான் அவனுக்கு பிரச்சனையே. அரோராவை இதே மாதிரி வந்து அவாய்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கங்களேன், ஒரு 2 வாரம் அவாய்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, 3 வாரம் வெளில போயிருக்கோம். அதை பண்ணால் தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனல்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு இப்போ வெளியே வந்தோன்னா தெரியும். அதுவும் பாரு இன்னும் வரல பாருங்கள். பாரு வந்த பிறகு தான் தெரியும் அரோராக்கு, ஆத்தா சோழியை முடிச்சிட்டாங்களே அப்படின்னு என்னமோ தான் தெரியும். வேறு லெவல் சம்பவம். கமரு இப்படி தாண்டா இருக்கணும், இதை தான் வந்துட்டு எதிர்பார்க்குறோம். பாருலாம் மாசுங்க, வேறு லெவல் மாசுங்க. ஆனால் வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நீங்கள் 2 பேரும் நல்லா ஆடிட்டு இருக்கீங்க, நல்லா சமாளிச்சாருங்க, நீங்கள் 2 பேரும் நல்லா ஆடிட்டு இருந்தீங்க, நான் அப்போலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்து ஆடுங்கன்னு. ஆனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு அந்த ஒரு சின்ன இதில் தான், இல்லைனா நீங்கள் வந்து எப்படி இருந்திருக்க வேண்டிய ஆட்கள். ஆனால் ஃப்யூச்சரில் நல்லா வந்து நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், நல்லா ஹீரோவாக மாறுங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு. ஸோ பாருக்கும் அதே தான் சொல்லுவார். இன்னும் வந்து அந்த இது டெலிகாஸ்ட் ஆகலை. ஸோ கமருதீன் முன்னாடியே வந்தனால கமருதீனோட இது போர்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆனால் வந்து இன்னும் பாருவோட போர்ஷன்ஸ்லாம் வரல. ஏன்னா பாருவெல்லாம் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. பாரு தானே இந்த சீசனே கண்டென்ட்டு, அதனால் பாருவை தனியாக வேறு லெவலில் வந்து கொண்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ திவ்யாவுக்கு தான் கப்பு கொடுக்க போகிறாங்க. பிடி வாய் என்ன தான் வாங்கினாலும் அது பாருவோட கப்புடா, அது வினோத்தோட கப்பு. வினோத்தும் பாருவும் போட்ட பிச்சையில் தான் அந்த கப்பு உனக்கு கிடச்சிருக்க முடிய. நீ வெளியில் போ, கப்பை வாங்கிட்டு வெளியில் போயிரு, காசை வேணால் நீ வச்சுக்க, வெளியில் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் தெரியும். அப்போ தான் திவ்யாவுக்கு செருப்படி. இந்த கர்மான்னு ஒன்று சொன்னோம்ல, அது எல்லாருக்கும் அடிச்சிருச்சு. இப்போ அரோராவுக்கும் முடிஞ்சிச்சு சொல்லி. ஸோ அரோராவும் திவ்யாவும் வெளியில் போய் பார்க்கணும். பலூனும் பிடிவாயும் வெளில போய் பார்த்தா தான் ரியாலிட்டி தெரியும். விஜய் சேதுபதிக்கு தெரியுற ரியாலிட்டி கூட உங்கள்கிட்ட இல்லைம்மா. அப்படி ரத்தம் கொதிக்கும். பாரு வந்து விஜய் சேதுபதி பாருக்கிட்ட பேசும்போது, நான் பலூனை தரமாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சண்டை போட போகுதுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.